வணக்கம். ஆ, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் என்னுடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள் மற்றும் கோயில் எல்லாம் பேசுறதுக்காக மெல்போர்னும், சிட்னியும் போயிருந்தோம். அப்படி போயிருந்தபோது, நாங்க ஒரு மலைப்பகுதியில பயணம் பண்றப்ப, அந்த பெரிய பூரா எங்க பார்த்தாலும் புல்வெளிகள் தாங்க. ஆஸ்திரேலியா ஸ்டெப்பி புல்வெளிகள் மாரி நம்ம சொல்லுவோம். அது மாரி புல்வெளிகள் எங்க பார்த்தாலும். அதுல ஒரு குன்று மேல ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. சுத்தி கண்ணாடி அமைச்சிருந்தாங்க. நாங்க உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப அந்த கண்ணாடி வழியா நான் வெளியில பார்த்தப்ப, பெரிய பிரம்மாண்டமான ஒரு அ 1000 ஏக்கர் புல்வெளி இருக்க மாரி இருக்கு. திடீர்னு அதுல நெறைய ஆடுகள் மேய வந்தன. இப்படி வந்தப்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என் நண்பர் எங்கள கூட்டிட்டு போனவர்ட்ட கேட்டேன், "என்னங்க ஆட்டு மேய்க்கிறவரு ஒருத்தரையும் காணோமே?" அப்படின்னு கேட்டேன். "அ இல்ல, இல்ல. அது நல்லா உத்து பாருங்களேன். அதுல 2 பேர் இருப்பாங்க" அப்படின்னாரு. உத்து பார்த்தா, நான் பார்த்தா 2டே 2 நாய்கள் தான் இருந்துச்சு. "என்னங்க 2 நாய்கள் தான் இருக்கு" அப்படின்னேன். "அதாங்க மேய்க்கிறவங்க. அந்த நாய்கள் என்ன செய்யும்னா, காலையில கூட வரும். இந்த ஆடுகள்லாம் மேயிற வரைக்கும் கூட இருக்கும். வேற ஓநாயோ, நரியோ வந்து கடிக்காம பார்த்துக்கிறோம். சாயங்காலம் ஆன உடனே இந்த ஆடுகள பத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு, பகல் முழுவதும் உட்கார்ந்துருக்கும்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அந்த மேலேயே அந்த மலை உச்சியில ஒரு ஆடுனுடைய சிலையும் கூட நான் பார்த்தேன். இவ்வளவு எதுக்கு சொல்றேன்? 2 நாளைக்கு முதல்ல அமேசான் பிரைம்ல ஓடிடி தளத்துல ஷீப் டிடெக்டிவ்னு ஒரு படம் பார்த்தேங்க. துப்பறியும் ஆடுகள்னு வச்சுக்கிருவோமே, நமக்கு புரியிற மாரி. Kindest creatures on earth. Sheep. I want you to meet my. ஆடாவது துப்பறியிறாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தெரியுது. ஆனா, இத அவங்க எப்படி இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கமா பேஸ்ட் ஆன் எ நாவல் அப்படின்னு போடுவாங்க. பேஸ்ட் ஆன் எ ஸ்டோரின்னு போடுவாங்க. அதுபடி இந்த கதைய எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, லியோன் ஸ்வான்ங்கிறவரு இந்த நாவல எழுதியிருக்கிறாரு. "3 பேக்ஸ் ஃபுல்" இதுதான் அந்த அந்த தலைப்பு. இந்த கதைக்கான பேருக்கும், இந்த படத்துக்கான பேருக்கும் பெரிய சம்மந்தமா இருக்குதா தெர்ல. இப்ப இந்த படம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஓடுச்சு படம். ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, அந்த புல்வெளி பிரதேசத்தில ஒரு ஆடு வளர்க்கின்ற ஒரு மனிதர். ஹியூ ஜாக்மேன். இவரு ஏற்கனவே வுல்வெரின் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இப்ப இவர காட்டுறப்ப, ஒரு பழைய பஸ்ஸு, அதவே அவர் வீடா மாத்தி, அந்த புல்வெளியில ஆடுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. Happiness in my life. It's taking care of the kindest creature. இதுல இந்த ஆடுகளோட அவர் பேசுவாரு. அதான் ஆச்சரியம். பேசுவாருன்னு என்ன அர்த்தம்? வேற ஆள் இல்ல அங்க பேசுறதுக்கு. பக்கத்துல தான் சின்ன கிராமம். இங்க இந்த ஆடுகள் வந்து எல்லாம் உட்காரும். மாலை நேரத்தில இவரு அந்த நாவல ஏதாவது ஒரு நாவல், துப்பறி நாவல வாசிச்சு காட்டுவாரு. இந்த ஆடுகள் எல்லாம் பேசிக்கிதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அத நமக்கு காட்டுறாங்க. நான் பார்த்தது தமிழ் பதிப்புலலாம் பார்த்தேன். அந்த ஆடுகள் வந்து அந்த கதைய கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, அந்த அந்த கொலைய யாரு பண்ணியிருப்பா? அந்த கதையில, இவன் தான் பண்ணியிருப்பான். அவன் தான் பண்ணியிருப்பான். அந்த கொலைகாரன் பேரையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். அந்த டாக்டர் தான் பண்ணிருப்பான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆரம்பிச்சுட்டானுங்கடா. இதுலயே ஆடுகள்ல நமக்கு சில கேரக்டர் காட்டுவாங்க. லில்லி அப்படின்னு ஒரு ஒரு ஆடு. No, I can't. It's impossible. அதேபோல இன்னும் 2 ஆடு எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். There are these rowdy twin rams I've named Ronnie and Reggie. இவர் ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சில குட்டி ஆடுகள். Crime solved. அதுல ஒதுக்கப்பட்டதாக ஒரு சின்ன குட்டி ஆடு ஒண்ணு வரும். Just because a winter lamb is different. அதேபோல எனக்கு பிடிச்ச ஆடு எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு சொல்றப்ப, அவன் எப்பவாவது வருவான், எப்பவாவது போவான். அப்படிங்கிறப்ப மலை முகட்ட காட்டுவாங்க. ஒரு பெரிய கிடா வந்து நின்னு பார்த்துட்டு போகும். There's Sebastian, my biggest ram. ஏன் அது தனியா இருக்குங்கிற விஷயத்தையும் அவரு அடிக்கடி சொல்லுவாரு அப்படியே. இப்ப இந்த ஆடுகளோடு இவரு பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த ஆடுகள்லாம் காலையில எந்திரிச்சு பார்க்குறப்ப, அவரு வெளிய விழுந்து கிடப்பாரு. வெளிய விழுந்து கிடக்கவும் வந்து போய் பேசிக்கிட்டே என்ன யார் போய் எழுப்புறது என்னான்னு பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா, அவரு இறந்து போயிருப்பாரு. கையில ஒரு பச்சை கலரான இது இப்படி அல்லாது கிடப்பாரு. கையில பச்சை கலர் இருக்கும். இந்த ஆடுகள்லாம் பயந்துரும். மனுஷங்க சாவாங்களா? அப்படின்லாம் கேட்கும்.
நம்ம ஷெப்பர்ட யாரோ கொன்னுட்டாங்க. ஜார்ஜ் செத்துட்டாரா? நம்மளாம் இறந்து போனால் என்ன ஆகும்? ஒரு ஆடு கேட்கும், நம்மளாம் இறந்து போனால் மேகமாக போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிருங்க. இப்போ இறந்துட்டாரு. இறந்துட்டாரா என்னானாரு? அதுக்குள்ளே போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்த உடனே அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பார்த்தா கோமாளி மாதிரி காமெடி நடிகர் மாதிரி இருப்பார். சரி, கேரவனுக்குள்ள பாத்தீங்களா? நானும் அதான் நினைச்சேன். இப்போ இவர் கொல்லப்பட்டிருப்பாரோ அப்படின்னு இந்த ஆடுகள்லாம் பேசிக்கிறோம். கொல்லப்பட்டிருந்தா இவர் யாரு கொண்டிருப்பா? இதுதாங்க இந்த கதை. இதில் வில்லன்கள் மாதிரி காட்டப்படுறது யாருன்னா, அதில் ஆடு வெட்டுற ஒருத்தர் இருப்பான், ஆடு வாங்குற ஒருத்தர் இருப்பான். அவங்க 2 பேர் ஒரு பொக்கே ஸ்டால் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு ஒரு பெரிய கலாச்சார விழா நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விழாவுக்கு பார்க்கறதுக்காக ஒரு நிருபர் வந்து பெரிய நியூஸ் கிடைக்கும் போதுன்னு வந்தேன், ஒன்றும் கிடையாது கடைசியில் பார்த்தா அப்படின்னு நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். வலிச்சு போட்டோ எடுக்காதீங்க, நியூஸ்லாம் கிடைக்காது. இல்ல ஆதாரம் ஏதாவது கிடைச்சா பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். அந்த நேரம் ஒரு தபால் இவருக்கு வரும். இந்த நம்ம ஆடு வச்சிருக்காரு அவருக்கு வரும். அவன் என்ன பண்ணுவா தெரியாமல் அந்த தபால் எடுத்து வச்சுக்கிடுவா. அந்த போஸ்ட்மேன் உமன் அவன்கிட்ட எடுத்து வச்சுக்கிடுவா, அவளுக்கே தெரியாமல். அதெல்லாம் எதுக்குன்னு நமக்கு பின்னாடி காட்டுவாங்க. இப்போ இவர் இறந்துட்டார், கொலை மாதிரி தெரியுது. இவர் ஒரு உயில் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த உயிலை படிக்கிறதுக்கு ஒரு லாயர் வர்றாங்க. இவங்களை வச்சுட்டு யார் யாருக்கு முன்னாடி இந்த உயில் வாசிக்கப்படணும்னு சொல்கிறப்ப ஒரு 7 பேர் சொல்லப்படுறாங்க. இந்த 7 பேரில் ஒரு ஆள் கொலையாளியாகவும் இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் ஜார்ஜ் ஹார்டியோட லாயா. உங்களுக்கு $30 million எழுதி வச்சிருக்காரு. இந்த ஆடுகள் என்ன செய்யுதுன்னா, நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு நியாயம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீதி எப்பவும் சாகாது, நேர்மடா நீதிடா அப்படின்னு அந்த ஆடுகள் பேசிக்கிறோம், நம்ம தமிழ் படம் மாதிரி. இந்த மாதிரி எத்தனை கதை நமக்கு படிச்சிருப்பாரு. இந்த கேஸ நாம தான் சால்வ் பண்றோம். இந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்த்துட்டு வரப்ப அந்த ஹீரோயின் வருவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சொல்லாப்பில்ல, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஜோர்ஜோட பொண்ணு அவ அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தா. ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? இப்போ எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்க வர்றப்ப என்ன நடக்குது? கொலையாளி யார்? ரொம்ப அருமையாக இந்த கோமாளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கண்டுபிடிக்க இந்த ஆடுகள் எப்படி முயற்சி பண்ணி ரெடி ஆகும். கடைசியில் கொலை குற்றம் ஹீரோயின் மேலே விழுந்துடும். வெளி உலகம் புக்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இல்ல. நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு இந்த ஆடுகள்லாம் பேசும். இதெல்லாம் சேர்ந்து உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்குங்க. இதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், அந்த போலீஸ் அதிகாரிக்கு இந்த ஆடுகளெல்லாம் உதவுறது அவருக்கும் தெரியும். எல்லாம் முடிஞ்சு கொலையாளி நீயா அப்படிம்பாங்கள்ல, நமக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. இப்போ தான் இந்த முடிச்சு அவளும் கொலையாளி பிடிக்கப்படுவான். அவன் தப்பிச்சு போகிறப்ப எப்பவும் முட்டிக்கிட்டு இருக்க 2 கடா ஓடி போய் முட்டி தாக்கும். எல்லாம் முடிச்சு கொலையாளியை பிடிச்சிருவாங்க. கொலையாளி யார்? நீங்கள் ஓடிடியில் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது முழுவதும் அனிமேஷனில் உருவாக்கப்பட்டிருக்கு. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த படத்தை இயக்கிக்கிறவர் யாருன்னு கேட்டால், இதனுடைய இயக்குனர் கைல் பால்டா. இவர் ஏற்கனவே ஜிம் கேரி நடித்த மாஸ்க் படம் இயக்கியிருக்காரு. அது பெரிய வெற்றிகரமான படம். அதே போல் சுமாஞ்சி ஃபஸ்ட்டு, அதையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த வெற்றிகரமான டைரக்டர் இந்த ஆடுகளை வச்சு நம்மளை ரொம்ப வியக்க வைக்கிறது என்னென்னா, இதில் வர்ற வசனம், இந்த காட்சி, அந்த புல்வெளி, ஆடுகள், மனிதர்கள். உங்களுக்கு அறிவே கிடையாது, நீங்கள் ஆடுகள் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகளே பேசிக்கிறது. சிந்திக்க தெரியாதவங்களை மனுஷங்க என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? எல்லாமாக நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. நம்ம குழந்தைகளோடு பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளைகள் யோசிக்கணும், சிந்திக்கணுங்கிறத இதை வச்சு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம பஞ்சதந்திர கதைகளில்
அந்த மிருகங்கள்லாம் பேசும் இல்லையா, அதுபோல தான் ஆடுகளை பேச வச்சு ஆடுகள் துப்பறிஞ்சு உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையான கொலையாளி யார்? படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் பார்க்கணும்னு நான் உண்மையிலேயே சொல்லுவேன். ஓடிடி தளத்திலே இருக்குது. மிகச்சிறந்த எம்ஜிஎம் நிறுவனத்தார் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரிப்பு பெரிய நிறுவனம், டைரக்டர் புகழ்பெற்ற டைரக்டர், ஹீரோ கொல்லப்பட்ட ஆளுங்க கூட ஒவ்வொரு காட்சியில் அவர் வந்துட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. Can't solve it. I've read you dozens of these stories. They follow very simple rules. அதே போல் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தாங்க நீங்கள் எந்திரிச்சுன்னு கை தட்டணும். ஏன்னா இந்த ஆடுகளுடைய முகபாவமும் ஆடுகள் துள்ளி வர்றதும் ஆடுகள் பேசுகிறதும் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மர்மத்தை வெளிப்படுத்துறது நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு செய்தியாக இருக்குது. நாவலை எழுதிய அந்த நாவலாசிரியருக்கும் இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.